பேர் குருவாக வேண்டும் என்றால், அவருடைய திருத்தொண்டராக இருக்கின்ற பொழுது அவர் தனக்கான ஒரு மோட்டோ, அதாவது தன்னுடைய வாழ்நாளிலே எந்த கருத்தை அவர் முன்கொண்டு தன்னுடைய பணியை செய்ய போகிறார் என்பதற்கான ஒரு மோட்டோ அவரை ஏற்படுத்த வேண்டும், தயார் செய்ய வேண்டும். அதாவது என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே நான் குருவாகின்ற பொழுது நான் எடுத்துக்கொண்ட மோட்டோ ஆண்டவருடைய வழியை ஆயத்தம் செய்ய என்ற ஒரு வரியை எடுத்துக்கொண்டேன். இது அவருக்கான வழியை ஆயத்தம் செய்ய, அவருடைய பணியை செய்ய என்பதை குறிக்கும். இப்படி எல்லாருக்கும் ஒரு மோட்டோ இருக்கும். அருட்தந்தையாக அவர்கள் மாறுவதற்கு முன்பதாக அந்த மோட்டோ கொடுக்கப்பட வேண்டும். அதே போலதான் ஒவ்வொரு ஆயர்களுக்கும் ஒரு மோட்டோ கொடுக்க வேண்டும். அது அவருடைய வாழ்க்கை, இறை வார்த்தையை சார்ந்த அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை அது குறித்து காட்டும். அந்த வார்த்தையை நோக்கிதான் அவருடைய வாழ்வு இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இயேசு கிறிஸ்துனுடைய மோட்டோவை தான் என்று நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துடைய மோட்டோ லூக்கா நற்செய்தி 4வது அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்நாளில் இறை பணியை துவங்குவதற்கு முன்பதாக எது தன்னுடைய பணி, எதற்காக தந்தை என்னை அனுப்பினார், நான் எதையெல்லாம் உங்களுக்காக செய்ய போகிறேன் என்பதை அவர் அறிக்கையிடுகிறார். எப்படி ஒரு அரசியல்வாதி தேர்தலுக்கு முன்பாக நான் உங்களுக்கு இவற்றையெல்லாம் செய்ய போகிறேன் வாக்குறுதி, தேர்தல் வாக்குறுதி கொடுக்கிறார்கள் அல்லவா, அதுபோல இயேசு கிறிஸ்து தன்னுடைய பணியினுடைய வாக்குறுதியை நம் மத்தியிலே கொடுக்கிறார். இதைதான் நாம் நற்செய்தி வாசகத்திலே பார்க்கிறோம். எசாவினுடைய சுருளிட அவர் கொடுக்கப்படுகிறது. எசாயா எழுதிய புத்தகம் 61வது பிரிவிலே வருகின்ற அந்த வார்த்தை தான் இயேசு கிறிஸ்துனுடைய பணி வாழ்வினுடைய தொடக்கம். அவருடைய பணி வாழ்விலே அவர் செய்ய போகின்ற அனைத்தும் அங்கே ஒரு மொத்தமாக கொடுக்கப்படுகிறது. அதிலே ஆண்டவருடைய ஆவி என் மேல் உள்ளது, ஏனெனில் அவர் என்னை அருட்பொழிவு செய்துள்ளார், ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர் என முழக்கமிடவும், பார்வையற்றோர் பார்வை பெறவும், ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கவும், அருள் தரும் ஆண்டினை அறிவிக்கவும் ஆண்டவர் என்னை அனுப்பி இருக்கிறார். இவற்றை சொல்லி இதுதான் என்னுடைய பணி, இதை நான் செய்ய போகிறேன், கடவுள் என்னை அனுப்பி இருக்கிறார், இந்த பணி செய்ய என்னை அனுப்பி இருக்கிறார். இனி பார்வையற்றது இருக்க மாட்டார்கள், நோயாளர்கள் இருக்க மாட்டார்கள், ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கப்படும், எல்லாரும் துன்பங்களிலிருந்தும் பாவங்களிலிருந்தும் விடுதலை பெறுவார்கள் என்று தன்னுடைய பணியினுடைய முன் அறிவிப்பை இயேசு இங்கே சொல்லுகிறார். சொல்லிவிட்டு கடந்து போகவில்லை. எப்படி அரசியல்வாதிகள் தேர்தல் வாக்குறுதிகள் தேர்தல் முடிந்த பிறகு மறந்து போகிறதோ, அது போல இயேசு கிறிஸ்துடைய எந்த வாக்குறுதிகளும் மறந்து போகவில்லை. அதை சூழ்ந்தே அவருடைய பணி இருந்தது. இறுதியாக இவற்றையெல்லாம் சொல்லி முடித்துவிட்டு இயேசு ஒரு வார்த்தையை பயன்படுத்துவார். நீங்கள் கேட்ட இந்த மறைநூல் வாக்கு இன்று நிறைவேறிற்று என்ற வார்த்தையை பயன்படுத்துவார். பிரியமானவர்களே, நாம் முதல் வாசகமாக